கர்த்தருடைய பரிசுத்த நமது மகிமை உண்டாவதாக. எலோகின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களை என்னை கத்த நம்முடைய கிருபையாய் நித்தமும் அவர் நடத்தி வருகிறார். அந்த உன்னத ஆண்டவர் உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம்ம எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் தெரிந்த பாடல் இம்மட்டும் உதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீர் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாமே. உற்சாகம் நல்ல ரெண்டு கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா பெரிய ஆர்ப்பரிப்போடு கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர், இதுவரை நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார், குறைவில்லாமல் நடத்தினார். ஆமென். ஓ நன்றி அப்பா. இம்மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீ. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. இம்மட்டும் இம்மட்டும் உதவின 5 மாதங்கள் எங்களை நடத்தினீர். இந்த 6வது மாதம் முழுவதும் நீங்க நடத்தி வரப்போறீங்க. ஆண்டவர் ஆபத்துகளில் பலவீனங்களில் எங்களை பாதுகாத்தீரே. இதுவரை நடத்தினீர், அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உடைய துதியை சொல்ல வைத்தீரே. எபினேசரே எபினேசரே எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்ல போகிறோம். இதுவரை நடத்தினவே இந்த வருஷத்தின் நடு பகுதிகளை நிற்கிறோம் ஐயா. எங்களை நீ நடத்த வல்லவே, நீர் எங்களை நடத்த வல்லவே, நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீ. ஆச்சரியமாய் நடத்துகிறவே, மெதுவாய் நடத்துகிறவே அப்பா. செம்மையான வழியில பத்திரமாய் நடத்துகிறவே, எங்க கூட இருக்கிறீ. நீ நடத்துகிறவரே. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே இதுவரை எங்களை நடத்தினவர், இனி எங்களை நடத்த வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறையா. இதுவரை உதவி செய்தவன், இனி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே இம்மட்டும் நடத்தினவன் இறுதி வரை எங்களை நடத்த வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய நடத்திப்பு இருக்கட்டும். மெய்ப்பனை போல நடத்துகிறவன், தகப்பனை போல நடத்துகிறவன் அப்பா. வனாந்திரத்துல இளைப்பாறுதலுக்கு நேராய் நடத்துகிறவர் கூட இருக்கிறேன். ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள அந்த மகிமை இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தை மூலமா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிற அந்த காலை நேரத்தில் உபாகம புஸ்தகம் 32:12 இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியோடு நான் தொடர்புடைய வசனங்களை தியானிக்க நான் விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தெய்வம் அவனோடு இல்லை, அந்நிய தேவன் அவனை நடத்தவில்லை என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராம். இதுவரை 5 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் எப்படி நடத்துவாராம்? வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனை போல மந்தையை மேய்க்கிறவன்,
ஆட்டுக்குட்டியை தம்முடைய புயத்தினாலே, தம்முடைய கரங்களினாலே, தம்முடைய தோளினாலே அவர் சுமக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். நல்ல மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் எப்படி நடத்துகிறாரா? கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறான். ஏன்னா அந்த ஆட்டை நடத்தும் போது நம்ம வேகமாக நடத்த முடியாது, அந்த வேகமாக ஓட்டி விட முடியாது. ஏன்னா அநேக நேரங்கள் அந்த ஆடு என்ன செய்கிறோம், கீழே விழுந்துரும், கால் ஒடிஞ்சிரும், ஏதாவது ஆபத்துகளில் மாட்டிக்கிறோம். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை நடத்தும் பொழுது மெதுவாக நடத்தணுமா? பெரிய மாணவர்களே, கத்த இந்த மாதம் உங்களை மெதுவாக நடத்துவாருங்க. சரியான வழியில் பதறி நடத்த மாட்டாருங்க, அவசரத்தோடு நடத்த மாட்டார், துரிதமாக நடத்த மாட்டாராம், மெதுவாக நடத்துவார். ஆனால் நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். வாசிங்க, 33வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை நான் ரொம்ப கவனமா நான் வைத்திருக்கிறேன். நான் மந்தை என்ன செஞ்சுக்கிறேன், ரொம்ப பாதுகாப்பா நடத்தி இருக்கிறேன். எப்படி நடத்தினாரா? மெதுவாய் நடத்தி இருக்கிறான். ஏன்னா வேகமாய் துரிதமாய் நடத்தும் பொழுது சில நேரம் ஆடுகள் என்ன செஞ்சிடும், மாண்டு விடும், செத்துரும், அழிந்து போகும். அதனால என்ன செஞ்சேன், என்னிடத்தில் இருக்கிற ஆடுகள் எப்படி நடத்தப்பட்ட ஆடுகளா? மெதுவாய் நடத்தப்பட்ட ஆடுகள். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் செய்யிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். பாருங்க, அந்த பிள்ளைகளை எப்படி நடத்துவது போல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த ஆடுகளை உம்முடைய வசத்துல என்ன செய்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று யாக்கோபு தன்னுடைய சகோதரனாக ஏசாவினிடத்தில் சொல்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, என் ஆடுகளை பிள்ளைகளை போல நடத்தினேன், மெதுவா நடத்தினேன், அவசரமா என் ஆடுகளை என்ன செய்ய நடத்தி கொண்டு நான் வரல. அப்படி வளர்க்கப்பட்ட ஆடுகளை நான் என்ன செய்கிறேன், ஆண்டவனாகிய உம்முடைய கண்கள் எனக்கு என்ன கிடைச்சா போதும், கிருபை கிடைத்தால் போதும், தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும், இந்த ஆடுகளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றின சகோதரனுக்கு என்ன செய்கிறாரா, வெகுமதியாக தான் நடத்தின ஆடுகளை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, என் ஆடுகளை எப்படி வளர்த்திருக்கிறேன்னா, சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் ரொம்ப கவனமா வளர்த்தையா, வெளியில வீட்டை விட்டே நான் வெளியில விடவே மாட்டேன், எங்கேயும் என் பிள்ளை போகாது. அநேகர் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இப்படி நான் வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் யாக்கோபு சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை நான் அப்படி வளர்த்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், மெதுவாய் நடத்தப்பட்ட ஆடுகளை என் ஆண்டவனுக்கு வெகுமதியாய் கொடுக்கிறேன். நீ பாருங்க, மெதுவாய் கர்த்தர் நடத்துவாருங்க, பாதுகாப்பா கர்த்தர் நடத்துகிறவர் உங்க கூட இருக்கிறார். இதுவரைக்கும் உங்க காரியங்களில் உங்களுடைய எல்லா விதத்திலையும் பதறினீங்களா, என்ன செய்ய போறோம் நடுங்குறீங்களா, கர்த்தர் சொல்றார், உங்களை மெதுவாய் நடத்துவார். யாக்கோபு தன் மந்தை மெதுவாய் நடத்தினார், நிதானத்தோடு நடத்தினார். ஆண்டவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தினது போல உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நடத்திப்பு அது மெதுவாய் இருக்கும். பதறி அவசரத்தோடு துரிதமா நீங்க நடத்த போறது இல்லைங்க. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவாரா, மெதுவாய் நடத்துவா, பாதுகாப்பா, பக்குவமா, நிதானத்தோடு கர்த்தர்களை நடத்த போகிறார். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கலாம். ஆண்டவர் அடுத்து எப்படி நம்மளை நடத்த போறாரா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சன்னகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். அவன் கற்ப பிறப்பான சிலர் அந்த சன்னகரிப்பாகிய அசீரியா ராஜாவை வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சன்னகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப்பு எழும்பி வர்றாரு. அசீரியா ராஜா எழும்பி அவர் வரும் பொழுது அந்த எசேக்கியாவுடைய எல்லா வெகுமதிகளையும் அவருடைய அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, திருட ஆரம்பிச்சிடுறாரு, சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சார். ஒரு பெரிய நெருக்கம் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு உண்டாகிறது. சனகரிப்பு கொக்கரிக்கிறாரு. அசீரியா ராஜா சொல்றாரு, நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாரை நம்பாதீங்க, எசேக்கியாவை நம்பாதீங்க, அவன் உங்களை என்ன செஞ்சிருவான், உங்களை அழிச்சிருவான், உங்களை அடிமையாக்கிடுவான்னு சொல்லி மிரட்டும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா ஏசியாவிடத்துல போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்றாரு.
ஜெபித்த உடனே அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து தூதனை அனுப்பி அசரியா ராஜாவை ஒரு பொழுதில் அவர் என்ன செய்தார், அவர் நொறுக்கி போட்டார். அது மாத்திரமல்ல, இந்த அசரியா ராஜா சனகரிப்பு என்ன செய்கிறார், அவர் கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்பொழுது தன்னுடைய பிள்ளையினால, தான் பெற்றெடுத்த கற்ப பிறப்பினாலே அந்த அசரியா ராஜா வெட்டுண்டு மடிந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக சுற்றுப்புறத்தால் ஒரு பெரிய நெருக்கம் எசேக்கியா ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் சுற்றுப்புறத்தால் வந்த எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தர் எசேக்கியா ராஜாவை என்ன செய்தாராமா, நடத்தினார். எப்படி நடத்தினாரா, சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி, ஆபத்துகளுக்கு விலக்கி, தீமைகளுக்கு விலக்கி, மரண போராட்டங்களுக்கு, அழிவுக்கு விலக்கி அந்த அசீரியா ராஜாவை என்ன செய்தாரா, ஆதரித்து நடத்தி வந்தார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை சுற்றி நிறைய நெருக்கம் இருக்குதா, சனகரிப்பு கொக்கரிக்கிறானா, உங்கள் அநேக மனுஷர்கள் சிறைப்பிடிக்கிறாங்களா, உங்கள் ஆசீர்வாதத்தை, வெள்ளி உடைமைகளை, பொன் உடைமைகளை, எப்படி எசேக்கியா ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் அவர்கள் சிறைப்பிடித்து திருடினார்களோ அதுபோல உங்கள் வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குதா, பொன்னையும் பொருளையும் ஐஸ்வர்யத்தை இழந்து போன வாழ்க்கையாக இருக்கிறதா? நீங்கள் ஜபிக்கிற ஜபம் ஆலயத்தில் எசேக்கியாவை போல, ஏசாயாவை போல திறப்பில் நின்று நீங்கள் ஜபிக்கிற ஜபம் எதிரிகளை நொறுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி ஆதரித்து நடத்துவார். எசேக்கியாவை ஆதரித்து நடத்தினார்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி நடத்துவார். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுங்க 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாருங்க. நீங்க தைரியப்படுத்தி உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிற, சுற்றுப்புறத்தினால வருகிற, மனுஷனால வர எல்லா தீமைக்கும் விலக்கி ஆதரித்து கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்க, உங்களை நடத்த போகிற. கடைசி வசனத்தை வாசிங்க. 3வது நாம் பார்க்கும் பொழுது, மெதுவாய் நடத்துவார், சுற்றுப்புறத்தாரர்களுடைய தீமைகளுக்கு விலக்கி நடத்துவார். 3வதாக கடைசி வரைக்கும் நடத்துவார். சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை பாருங்க, நடத்துவார். மரண பரியந்தமும் கடைசி பரியந்தமும் அவர் நம்மளை என்ன செய்ய போகிறாரு, உங்களை நடத்துவாருங்க. அவர் மெதுவா நடத்துகிறவ, சுற்றுப்புறத்தாரில் நிமித்தமாக இருக்கிற தீமையிலிருந்து விலக்கி ஆதரித்து நடத்துகிறவ, மரண பரியந்தமும் கர்த்தர் நடத்துவாராம். அதே சங்கீதம் 73:24 வாசிக்கலாமே. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், முடிவிலே என்னை என்ன செய்கிறீர், மகிமையில ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, அவர் எப்படி நடத்துகிறாருங்க. ஆலோசனைகளின்படி நீர் என்னை நடத்தி, கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி உங்களை நடத்துவாருங்க. முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்வார். முடிவு பரியந்தமும் கடைசி பரியந்தமும் நடத்துவார். அன்றைக்கு நேரம் மனுஷன் சொல்லுவாங்க, நான் உங்களை நடத்த, உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இடையிலேயே உதவி செய்வேன், கூட இருப்பேன், நான் உங்களோட எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சில நன்மையை நான் செய்வேன் அநேக சொல்லலாம். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை நடத்த மாட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை என்னை அழைத்த தேவன் மரண பரியந்தம் என்ன செய்வாருங்க, நடத்துவாருங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார், நித்தமும் நடத்துவார், பத்திரமாய் நடத்துவார், மெதுவாய் நடத்துவார், சுற்றுப்புறத்தாரின் தீமைக்கு விலக்கி ஆதரித்து நடத்துவார். கடைசி பரியந்தமும் கர்த்தர் நடத்துவார். நம்ம அப்படி எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவன் நித்திய போயங்கள் உன்னாதாரமே. அநாதி, அவர் எங்களுக்கு அடைக்கலம், அவருடைய புயங்கள் எங்களை சுமந்து மெதுவா நடத்தும். கரவலாடுகளை போல நடத்துவேன் சொன்னீங்களேப்பா, உடைய கரத்தை கொண்டு
இஸ்ராயேல் மக்களை நடத்தினீர். யாக்கோப்பு தன் மந்தையை மெதுவாய் நடத்தினது போல நீர் எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் ஆண்டவரை மெதுவா நடத்துங்க. தீமைகள் அணுகாதபடி, மரணங்கள் சூழாதபடிக்கு, ஆபத்துகள் விபத்துகள் உண்டாகாதபடி எங்களை நேர்த்தியாய் நிதானமா கர்த்தர் நடத்துங்கப்பா. அசிரியா ராஜாவுக்கு அசிரியா ஆண்டவரே சனகரிப்பு கைகளில் இருந்து கர்த்தர் பாதுகாத்து நடத்தினீரே, அதே போல நடத்துங்கப்பா. சுற்றியில் இருக்கிற மனுஷ நிமித்தம் எங்களுக்கு அநேக தீமைகள் வரலாம். சுற்றியில் இருக்கிற மனுஷர்கள் நிமித்தம் அநேக ஆபத்துகளை எங்களை சொல்லிட்டு வரலாம். ஆனா எல்லா சுற்றத்தாரின் தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்து நீங்க நடத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரை அப்படியே நடத்துவீராக. மரண பரியந்தம் நடத்துங்கப்பா. கடைசி பரியமா நடத்துங்க. முடிவு பரியந்த மகிமைகளை ஏற்றி நீ நிலைநிறுத்தி நடத்துவீராக. நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? திருமண காரியங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? வீடு கட்டுற காரியங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். அவோ செம்மையாய் நடத்துவார். குறை இல்லாமல் நடத்துவார். நடத்துகிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். மெதுவா நடத்துவாருங்க. கர்த்தர் நீ செம்மையான வழியில நீதியாய் நேர்மையாய் நடத்துவார். ஒரு சொன்னதை செய்வாரு. ஆச்சரியமா நடத்துகிற உங்க கூட இருக்கிறார். எந்த தீமை அணுகாதபடி நடத்த போகிறார். கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் நடத்துகிற ஆண்டவர். தொடர்ந்து என் ஜனங்களை நடத்துங்கப்பா. எல்லா தேவைகளை சந்தித்து குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாய் மாற்றி நீங்க நடத்தி சாட்சிகளை எழுப்புவீராக. குடும்பங்களுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்தகாரங்கள், மந்திரங்கள், பிள்ளி சூனிய வல்லமைகள், குழப்பத்தின் ஆவி எதுவும் அணுகக்கூடாது. கர்த்தர் செம்மையாய் விடுதலையோடு கிருபையாய் ஆச்சரியமா நடத்துங்க. ஜனங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.